முதலில் எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். மிச்சம் என்றால் எளிதாக அதையும் நான் செய்வேன். முதலில் எனக்கு உருளைக்கிழங்கு தேவையாகிறது. எனக்கு இதுவே சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை பொறுத்தவரை காய்கறிகளை தோலுரிக்கும் உதவி சாதனம் இருக்கிறது. இதை பாருங்கள். நம்முடைய கைகள் கூட அழுக்காகாது. இப்போ அதை நறுக்க நேரம். அற்புதம். சூப்பர். பாட்டி கை கருவிகள் இல்லாமல் சீர் செய்ய முடியாது, ஆனால் நான் இந்த பணியை கையாள முடியும். வறுத்த உருளைக்கிழங்கு உண்ணுவது உங்களுக்கு கேடு விளைவிக்கிறது. என்னுடைய பேர்குழந்தைக்காக இனிப்பு காய்கறி பயணியை சமைப்பது நல்லது. இந்த காய்கறிகள் பசுமையும் மணமுடனும் ததும்புகின்றன. அற்புதமானவை. அவள் அவற்றை விரும்புவாள் என எனக்கு உறுதி. கவனமாக இருங்கள். புதன்கிழமை மீண்டும் உணவை பிரீக்சித்துக் கொண்டிருக்கிறாள். நானும். கவலைப்படாதீர்கள், நான் அறிந்தபடி உருளைக்கிழங்கை தோலுகிறேன். விரைவாகவும் மகிழ்ச்சியாகவும். ஆபத்தானதா? உங்கள் விரல்களை காயப்படுத்தாதவாறு எல்லாவற்றையும் கவனமாக செய்வது நல்லது. ஏனிட், உங்கள் கருவி இங்கே சிறப்பாக செயல்பட்டது. ஆமா, இப்போ ஸ்நாக்ல ஒரு பிராண்ட் லோகோ உருவாக்க போறோம். எப்படி அது அழகா? எனது கேரட் எங்கே? தான் என் உருளைக்கிழங்குகளையும் வெட்ட வேண்டும். பரவட்டி தேவையில்லை. நான் முடிச்சிட்டேன். இப்போது என் உணவிற்கு சரியான நிறத்தை கொடுக்க நேரம் வந்துச்சுது. நான் சில கருப்பு ரோஜா மலர் இதழ்களை சேர்க்கிறேன் மற்றும் ஒரு மந்திரம் போடுகிறேன். உருளைக்கிழங்குகள் உருளைக்கிழங்குகள் விருந்தையாட இருப்பதுமே ஆள் தெரிகிறது. இப்போது சில வண்ணமயமான ஸ்ப்ரே பயன்படுத்துவோம். குழந்தைக்கு நான் ரெயின்போ பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தரப்போகிறேன். எவ்வளவு அழகும் கியூட்டும் ஆகிவிட்டது. இப்போது சொற்கடையை ஒரு இதய வடிவில் ஊற்றுவோம். இல்லை, அழகானது. இது என்ன? உருளைக்கிழங்கை சாப்பிடுங்கள். குழிகள் போல இருக்கின்றன. உங்களுக்கு அப்படித்தானா தோணுகிறது? அப்போ நான் ஒரு கருப்பு லாரி கட்டுவேன். ரொம்ப அழகாக இருக்க போகுது. மயக்கும். கடவுளே, நன்றி. இதோ ரத்தம் போன்றிருக்கிற கெட்சப். அப்ளாஸ் வேண்டாம். உங்கள் உணவை ரசிக்கவுங்கள். வாயாவே, நான் ஒரு வானவில்லை வேண்டும். அது மிகவும் அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் இருக்கும் என நம்புகிறேன். வாங்க, வெளியே போ. என் நாக்கை பாருங்கள். எனக்கு இது பிடித்திருக்கிறது. சரி, அடுத்தது தொடர். இது அதிகமாக காரட்டுகளைப் போல இருப்பதை காட்டுகிறது. கண்டிப்பாக காரட்டுகள். சரி, அது ஓரளவுக்கு தான் பாட்டி, மன்னிக்கவும். மற்றதற்கு செல்வோம். அற்புதம். நான் முன் பிறகு கோட்டை ஒன்றையும் பார்த்ததில்லை. இது அற்புதமாக இருக்கிறது. அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். இது அற்புதம். கெட்சப் அதற்கு சரியாக பொருந்துகிறது. பொதுவாக வெற்றி பெறுவது. சாப்பிடு. நிறுத்து. ஓ, சரி, நிறுத்து. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தயவு செய்து என்னை ஒரு பெண்ணாக ஆக்குங்கள். நிச்சயமாக. சரி, குதிரை நண்பா, தயவு செய்து சரி. இந்த நிச்சயம் சிப்பானவை பிரகாசமான கருப்பு தேன்களை கொண்டு பர்கர் செய்வது நல்லது. அதை புட்டிங் சாலட்டில் நறுக்குவது. சில கண்டிப்பா
ஓச்சம் ஜூஸ் மற்றும் கெட்சப் ரத்தத்திற்கு போன்றவை. வேலை செய்யவில்லை பாட்டி. பார்க்காதே. அதை போலவே உணர்கிறேன். சரி, அடுத்ததற்கு நகர்ந்து ஒரு கட்லெட்டை பொரிக்க எனக்கு தேவை. இது கல்லை போன்றிருக்கிறது. எனக்கு தெரியும். எனக்கு டைனாமைட் தேவைப்படும். நன்றி. பரவாயில்ல, ஒரு சின்ன வெடிப்பு நேரம். புதன்கிழமை நீ எங்களை பயமுறுத்தினாய். நான் நிலக்கரியை வறுக்க வேண்டியிருந்தது. ஆம், அருமை. போய் இப்போது எனது என்னிடம் பற்களை செல்வது. கண்ணில் இருந்து எடுத்துவிடப் போகிறேன். அல்லா, மற்றும் எனக்கு மிகவும் பிடித்த காரவெள்ளரி. அது சிறந்த காதுகளாகும். விஷயம் அடா, செம்மையாக அது எனக்கு கிடைக்கல. என் பர்கர் தயாராயிடுச்சு. ஓ, நான் எவ்வாறு ஒரு பர்கரை அமைக்க வேண்டும்? ஓ, நன்றி பாட்டி. அது மிகவும் கொடூரமாக உள்ளது. அது அருவருப்பாக இருக்கிறது. எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி. ஓ, முஷ்மெல்லோஸ், அதைத்தான் எனக்கு தேவை. வா, ஒரு முஷ்மெல்லோவை மைக்ரோவேவில் வைப்போம். அது மங்கும். இரட்டை அளவிற்கு. ஓ, என்ன? ஹேய், இதை பாரு. அவ்வோ, எப்படி சூடு! ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி பாட்டி. நானும் உங்களை நேசிக்கிறேன். இப்போது இதை 2 துண்டுகளாக வெட்ட வேண்டும். அடுத்து நூடெல்லா வருகிறது. இது கூட இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அதுவே என் பிடித்த நிறம். அடுத்தது நீல சாக்லேட். இது என்ன? அடே, எனக்கு ஏற்கனவே நாக்கு ஊறுகிறது. கொஞ்சம் ரெயின்போ மார்மலேடு சேர்க்கின்றேன். பேய் மற்றும் 2வது பன்ஸ். நான் சக்கிட்டில்ஸை மிகவும் விரும்புகிறேன். நீ என்ன தெரியும்? நாம் ஒரு அழகான யூனிகார்னை பெறுவோம். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? என் யூனிகார்ன் பெட்டி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நல்ல இரவு கூழ். புதன்கிழமை உன்னிடம் ஒரு மாபெரும் இருக்கு. சரி, இந்த அழகான இறைச்சியால ஒரு பர்கர் செய்வேன். அத ஒரு காய்ச்சும் பூச்சனையில வறுக்கலாம். அடுத்து மயோனேஸ் வருகிறது. அங்கே கோழியும் யுஎன்டி. அடுத்து சாலட், தக்காளிகள். என் ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருப்பா. கொஞ்சம் கேட்சப். நான் கவனமாக இருக்க வேண்டும். அது உதவியா? என் பெட்டியில வையுங்க. நான் போகிறேன். எல்லாம் முடிந்துவிட்டது. அடி, இது எப்படிப்பட்ட பேய்? இது கடிக்குமா? இல்ல, நான் இப்படி பரபரப்பாக இருக்கும் பர்கரை சாப்பிட போவதில்லை. எனக்கு எனிட் செய்து பெட்டும் இனிப்பு பர்கர் அமுதம் போல சுவை. ஆஹா, அருமை. நான் அதை விரும்புகிறேன். அற்புதமா இருக்கு. எனிட், போய்கொண்டிருக்கிறோம். என்ன கேட்டாலும் எனக்காக அம்மம்மா தான் சமைப்பார். மிகவும் ருசியாக இருக்கிறது. நீங்க தான் வெற்றியாளர் அம்மம்மா. நான் நகர முடியவில்லை. நீ என்ன செய்கிறாய்? தயவு செய்து எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயாரித்து தருங்கள். ஆமாங்க, அது முடிஞ்சிருக்கும். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பாப்போம்.
அத பொழிகிறேன். நன்றி. பாருங்கள், இது மிகவும் உறைந்திருக்கிறது. ஆமா, சரி. இப்போது இந்த கப் கொஞ்சம் அழுக்காக இருக்கிறது. ஆனால் என்ன? யாரும் அதை கவனிக்கவில்லை என்று தோன்றுகிறது. வாவ், அருமை. மூடிவிட்டு கலக்குகிறேன். இப்போது என்னுடைய குவளை அலங்கரிக்க போகிறேன். இனிப்பு தூவெழுத்து தேவைப்படும். மற்றும் ஒரு நிமிடம், நான் அதை ஒட்ட ஏதேனும் செய்ய வேண்டும். இது போதும். சுற்றி சுற்றி என் மில்க் ஷேக் ஊற்றுகிறேன். சில கண்டி தேன். சரி, அதை சாப்பிடவே மாட்டேன். அவற்றை போன்று சுவையாக இருந்தாலும் நன்றாக கலக்கி. மற்றும் மேலே வெப்பமான கிரீம். நான் இதை பதிலாளியாக நேசிக்கிறேன். சில அலங்காரங்களை சேர்க்கலாம். எனக்கு இப்போது ஒரு அழகான யூனிகார்ன் இருக்கிறது. முடித்து விட்டேன். நன்றி பாட்டி. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆமா, நீ எனக்கு சரியாக சொன்னாய். நான் என் பூனை மருந்தை மறந்துட்டேன். நமக்கு பாலும் சாக்லேட் ஐஸ்கிரீமும் தேவை. பின்னர் நான் ஒரு சாக்லேட் தாவரத்தையும் சேர்ப்பேன். என் பேத்தி சந்தோஷப்படுவாள். நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதை பிடி. நான் எல்லாற்றையும் சுழந்து விடுவேன். கழுபாட்டி, காத்திருக்கவும். உங்களுக்கு நான் ஒரு கலவைப்பு கொண்டு வந்துள்ளேன். இதோ பாட்டி. ஓ, நன்றி கல்யாண செய். நாங்கள் எல்லாவற்றையும் அங்கே போட வேண்டும். அதை ஊற்றி அதை போட்டு விடுங்கள். ஓ, இது கொஞ்சம் சக்தி வாய்ந்தது. எல்லாம் தயாராகி இருக்கிறது. கிரீம் எங்க உள்ளது? ஓ, நான் செய்தேன். எனக்கு இதுதான் ரொம்ப தேவை கண்ணே. ஓ, அதுல என்ன உள்ளது? நல்லது. லாபம் பார்க்காதே குழந்தை. ஹை, மேல் பக்கம் சாக்லேட் சூறை 6 உதவும். இப்படி இருந்தாலே மிக்க நன்று. எனக்கு பச்சை பழசி போட் பிஸ்தா ஐஸ்கிரீம் பிடிக்கும். இந்த நிறத்தை பாருங்க. எனக்கு பிளெண்டர் தேவையில்ல. உண்மையில Innoter en kana master nauren. போங்கள். Dawning. எல்லாம் தயாரா இருக்கு. என்னோட கங்குல மாடல் கண்ணாடி இங்கே. அதுல ஸ்ட்ராபெரி சீரப் சேர்க்கிறேன். ஆமா, அது எனக்கு சரியான உணர்வை தருது. கிங், எனக்கு கொஞ்சம் whipped cream கொண்டு வா. நன்றாக இருக்கு. அது மிகவும் கிழிவுபடும் நெகிழ். நல்ல வேலை. அதை மேலே ஊற்றி விடலாம். ஆம், எனக்கு வித்தியாசமான நிறங்கள் பிடிக்கும். மேலும் எனக்கு கண்கள் பிடிக்கும். சரி, பரிகார கண்கள். இதோ என் சிறிய பாதாள உயிரினத்தின் மீதமுள்ள விவரங்கள். இந்த உருவம் யார்? என்ன சுவையான சுவாரஸ்யமான பானம். எனக்கு இது பிடித்திருக்கின்றது. மேலும் இங்கே ஜெல்லிகள் கூட இருக்கின்றன. நன்றி லின்சே. பிரச்சனை இல்ல. ஓ, இது எனிடின் யூனிகார்னை எனக்கு தெரியும். அருமை. நான் இதை காதலிக்கிறேன். காத்திரு. என் வாயில் என்ன உள்ளது? அது யாருடைய முடி? அப்பா, எவ்வளவு அருவருப்பாய் இருக்கிறது. எனக்கு இப்படி துகுலி குடிக்க முடியாது. இந்த சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி? நான் உன்னை காதலிக்கிறேன்.
நான் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? பாட்டி வெற்றி பெறுகிறாள். என்ன? ஐயோ, இது உண்மையிலேயே நடக்கிறதா? இது பயமுறுத்துகிறது. அது பைத்தியம்னு நான் கூட சொல்லுவேன். என் கடவுளே, நான் சுவாசிக்க Across, அப்படின்னா? இது செய்ய வேண்டிய நேரம். நான் மரங்களை மேலே, படுக்கைகள், வீடு அவற்றின் கீழே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். இந்த ஒளி காரணமாக பார்வை மங்கலை. என் படுக்கை சோகமாகவும் பயங்கரமாகவும் இருக்கும். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆர்டர் செய்ய வேண்டிய நேரம். சமாதானம் இல்ல. வரவேற்கிறோம். என்ன நடக்கிறது? வா. நான் உன்னை காத்திருந்தேன். என்ன அருமை சகோசூர்களே, நாட்டவர் கேமிங் புதன்கிழமை. நான் தான். எனக்கு லம்பம் பிடிக்கும். இந்த நிறங்கள், இந்த விவரங்கள். மற்றும் என் மீனும் பெரியதாக உள்ளது. பிற்பாடு சந்திப்போம். நன்றி நண்பர்களே, பிற்பாடு சந்திப்போம். நெருக்கமாக பாருங்கள், இது ஒரு சொர்க்கம். அது நீங்களா? நான் வேலைக்கு செல்ல வேண்டும். வேலை டெக். அவர் என்ன செய்கிறாள்? நம்முடைய பாதையில பிளக்கும். இது என் பகுதி, இது உன் பகுதி. அதை இங்கே கொண்டு வந்து கொடு. நாம் கட்டிடத்துக்கு கீழிருந்த மற்றும் மிகவும் சாடூரமான வீட்டை கட்டுவேயாம். இத பேயால நீங்கள் இதுவரை காணவில்லை. பலகை நெகிழ்வானது. இதுவே சராசரி. எனக்கு தேவையானதை நான் கண்டுபிடித்து விட்டேன். சரி, என்ன? கவனமாக இரு. அவள் எல்லாவற்றையும் தனியாக செய்கிறாளா? இந்த போர்டு விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நீ சொல்றதுதான் சரி. இன்னொரு பண்ணிக்கலாமா? நல்லா இருக்குது. நம்மலாம் சுவர்ல குத்தவும் படுக்கையை அமைக்கவும் வேண்டும். நன்றி. பத்திகளை போட்டுக்கொள்ள நேரம். இது இந்த நிகழ்வு என் படுக்கையின் கீழ் உள்ள என் சடங்குகளில் யாரும் தலையிட வேண்டாம். இந்த நீல சுவர் என்னை உடலை நெகிழச் செய்கிறது. சில சிறப்பு காகிதங்கள் பயன்படுத்துவோம். இருளில் பயங்கரமாக தோற்றம் கொடுக்கும். எனக்கு தெரியவில்லை. மீண்டும் வந்து விட்டார். ஒரு நிமிடம். எங்களிடம் சில பருத்தி கம்பளம் உள்ளது. அதை ஒட்டி மேகங்கள் உருவாக்கலாம் அல்லது கூரை மேகங்கள். ஆமாம், சரி. அது அருமையான யோசனை. இந்த காலநிலை எனக்கு சிறந்த படைப்புகளை உருவாக்குவதற்கு ஊக்கமளிக்கிறது. அருமை. பயமாங்க. சரி, விவரங்களுக்கு செல்லலாம். என்னுடைய மந்திர புத்தகங்களும் தாயத்தங்களும், மேலும் பெரிய சங்கிலியுடன் கூடிய ஒரு ஊஞ்சல். அட, என் பார்ட்டி பாக்ஸ் வந்துச்சு. ஒரு டிஸ்கோ பந்து மற்றும் விளக்குகள். எல்லாரையும் அழைத்து மகிழ வேண்டிய காத்திருக்க முடியவில்லை. இது மிக சுவாரஸ்யமாக இருக்கும் என நினைக்கிறேன். அன்பர்களே, நான் இங்கே என் வீட்டில். வாருங்கள், 7 மணிக்கு இங்கே இருக்கிறார்கள். நீங்கள் என்னுடைய கட்டிலின் கீழ் உள்ள வீட்டை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? நாம் ஒரு செல்ஃபி எடுக்கவா? பார்ட்டி செய்யலாம். ஏன்
புதன்கிழமை படுக்கையின் கீழிருந்து என்ன வித்தியாசமான சத்தங்கள் வருகின்றன. இது பயங்கரமாக கேட்கிறது. இதை பார்க்க வேண்டும். ஓ பெதற்றம், புதன், எல்லாம் சரியா? புடிகித்தவளை. மீண்டும் என்ன சத்தம் அது? புதன்கிழமை அவள் இந்த மரத்துண்டில் மீண்டும் கத்துகிறா. சரி, காலத்தில் கேரியோகா. வாங்க போவோம். இது மகிழ்ச்சி அளிக்கிறது. டூட், எப்படி இருக்குது? இப்போது ஆட இதுவே நேரம். ஓஃப், புதன்கிழமையை அவள் காட்டி காட்ட ஆசைப்படுகிறாள். என்ன விஷயம்? வெளிச்சத்தை யார் போட்டாரு? நான் தான். அது போதும்தான். திங், இத சமாளி. முடியாது, நான் அதுக்கு எதிரா இருக்கிறேன். என்னை மன்னிக்கவும். இது வலிக்கிறதா? அது மூழ்கி விட்டதா? அது நல்லாகிதான் இருக்கிறது. சரிதானே? திங், நீங்க பார்க்கிறீர்களா? எனக்கு மகிழ்ச்சி. ஓ, இடைய சாக் வளையம். நான் அது முடித்தேன். எனக்கு பசிக்குது. நாம் உணவு ஆர்டர் செய்ய வேண்டும். நான் வருகிறேன். வணக்கம். ஃப்ரிட்ஜ் உள்ளே கொண்டு வாருங்கள், தயவு செய்து. மற்றும் இது என் வீடு. படுக்கையின் கீழே இங்கே விட்டு செல்லலாம். நன்றி, பிறகு சந்திப்போம். நாம இதை திறக்கலாம். வாவ், இங்க நிறைய ருசிகரமான விஷயங்கள் இருக்கின்றன. நாம் இப்போது ஒரு விருந்தினை போட போகிறோம். இந்த கம்மிகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. எனக்கும் பசிக்கிறது. ஹே, விஷயம். என் கண்ணாடி இரத்தம் எங்கே? நான் இறந்து விட்டேன். அது தக்காளி ஜூஸ். நன்றி, எனக்கு மிகவும் தாகமாக உள்ளது. மிகவும் நல்லது. ஆஹா, கிராமி கண்களை எப்படி மறந்துவிட்டேன். நன்றாக செய்தாய். விஷயம், அவற்றை சரியான நேரத்தில் நினைவூட்டினாய். அது மற்றும் உங்களிடம் கண்கள் இருக்கிறதா? எனது விழுந்து விட்டது. நான் வெறும் சிரிப்பேன். அப்படிப்பட்ட காமெடி இனிமேல் செய்யாதீர்கள். நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். என் உதடுகளை அழகுபடுத்த நேரமாகிவிட்டது. அருமை. ஓ, என்னை அரசுக்கு வருகை தந்தமைக்கு நன்றி. அவளைப்படாதே நண்பா. எல்லாரும் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஹே, இன்னும் நீயும் அதை செய்யலாம். என் புஸ்தகத்தின் இந்த பகுதியை முடிக்க வேண்டும். கருப்பு கருப்பு வீட்டில், கருப்பு கருப்பு அறையில். அவள் விஷயம், பாதையில் வராதே. நீ என்னிடம் விளையாட விரும்புகிறாயா? நான் பிஸியாக இருக்கிறேன். என்னுடன் விளையாடு. நன்றாக இருக்கிறது. ஓ, நிறுத்துங்கள். அவன் என்ன செய்கிறான்? சற்று நேரம் கூட அமைதி இல்லை. அவனை ஒரு கீழிலே அமைதியாக்க வேண்டும். எல்லாரையும் தொந்தரவு செய்யாதே. உங்க பழக்கத்தை பற்றி சிந்திக்க ஒரு கூண்டில் உட்காரு. அன்பு பாவம், அவனை கூண்டில் பூட்டாதே. அது கொடிய செயல். புதன்கிழமை அவனை விடு, தயவு செய்து. உங்க
உங்கள் இலவச பொருள். பை. தயவு செய்து மற்றொரு நேரத்தில் வந்து பாருங்கள். நன்றி. நீங்கள் நல்லவராக தயவு. இருக்கிறீர்கள்.